வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம கேலக்ஸி தமிழ் டிவியில் தமிழ் சினிமாவின் உங்களுக்கு தெரியுமா நிகழ்ச்சியில் பார்க்க போவது தமிழ் சினிமாவில் ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கும் மேல் திரைத்துறையில் சிறந்த இயக்குனராக விளங்கிய திரு பீம்சிங் அவர்களின் வாழ்க்கை மற்றும் சினிமா பயணத்தை பார்ப்போம். இயக்குனர் பீம்சிங் அவர்கள் அக்டோபர் 15, 1924 ஆண்டு அப்போதைய மதராஸ் மாகாணத்தின் அங்கமாக இருந்த திருப்பதியில் பிறந்தார். ராஜபுத்திர வம்சத்தைச் சேர்ந்த அவரின் தந்தை பெயர் அகர்சிங், தாயார் பெயர் ஆதியம்மாள் ஆந்திராவைச் சேர்ந்தவர். சிறுவயதில் இருந்தே கலை, இசை, நாடகத்தின் பால் ஈர்ப்பு கொண்ட பீம்சிங் அவர்கள் கிருஷ்ணன், பஞ்சு என்றழைக்கப்பட்ட இரட்டை இயக்குனர்களிடம் ஒரு உதவி தொகுப்பாளராக தனது தொழிலை துவக்கினார். பின்னர் உதவி இயக்குனர் என முன்னேறி இயக்குனர் ஆனார். கலைஞர் கருணாநிதி அவர்கள் கதை, திரைக்கதை, வசனம் எழுதிய அம்மையப்பன் என்ற படத்தில் இயக்குனராக அறிமுகமானார். இப்படம் 1954 ஆண்டு வெளிவந்தது. இப்படத்தில் எஸ். ராஜேந்திரன் மற்றும் எஸ். வரலட்சுமி நடித்தனர். பின்னர் 1956 ஆண்டு கலைஞர் கருணாநிதி அவர்கள் கதை, திரைக்கதை, வசனம் எழுதிய ராஜாராணி படத்தை இயக்கினார். இப்படத்தில் நடிகர் திலகம், சிவாஜி கணேசன் மற்றும் பத்மினி நடித்தனர். இப்படத்தின் வெற்றியின் மூலம் பீம்சிங் மற்றும் நடிகர் திலகம், சிவாஜி கணேசனின் வெற்றி கூட்டணி பல வெற்றி படங்களை கொடுத்தனர். பெரும்பாலும் பா என்ற எழுத்தை ஆரம்பமாக கொண்ட தலைப்புகளை தனது திரைப்படங்களுக்கு சூட்டினார். பா வரிசைப்பட வெற்றி இயக்குனர் என்று புகழ் பெற்றார். சிவாஜி அவர்கள் இவரை பீம்பாய் என்று அன்போடு அழைப்பார். பா வரிசையில் இவர் இயக்கிய படங்களின் வரிசையை பார்ப்போம். பதிபக்திம், பாகப்பிரிவினை, படிக்காத மேதை, பாசமலர், பாவ மன்னிப்பு, பாலும் பழமும், பார்த்தால் பசித்தீரும், படித்தால் மட்டும் போதுமா, வந்த பாசம், பார் மகளே பார், பச்சை விளக்கு, பழனி, பாலாடை, பாதுகாப்பு, பாதபூஜை, பட்டத்து ராணி. பா வரிசை படமில்லாமல் 15க்கும் மேற்பட்ட படங்களை இயக்கியுள்ளார். மொத்தம் 30க்கும் மேற்பட்ட படங்களை இயக்கியுள்ளார். இவர் இயக்கிய பாசமலர் திரைப்படம் இன்றளவும் அண்ணன் தங்கை பாசத்திற்கு சிறந்த உதாரணமாக விளங்குகிறது. இப்படத்தை ஹிந்தியிலும் ராக்கி என்ற பெயரில் இயக்கினார். வஹீதா ரஹ்மான் மற்றும் அசோக் குமார் நடிப்பில் வெளியாகி அங்கும் பெரிய வெற்றி பெற்றது. இவரின் களத்தூர் கண்ணம்மா படத்தின் மூலம் நடிகர் கமல்ஹாசன் அறிமுகம் ஆனார் என்பதும் ஒரு சிறப்பம்சம் ஆகும். தமிழ் மட்டுமில்லாமல் ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னட மொழிகளிலும் படத்தை இயக்கியுள்ளார். குடும்ப உறவுகள் பற்றி பேசும் படங்களை இயக்கினார். பாகப்பிரிவினை, பாசமலர், பழனி, பாவமன்னிப்பு, களத்தூர் கண்ணம்மா, சில நேரங்களில் சில மனிதர்கள் போன்ற தன் சிறந்த படத்திற்காக தேசிய விருதுகளை பெற்றுள்ளார். தாது மிரண்டால், ஆலயம், பட்டத்து ராணி போன்ற படங்களை தயாரித்து வசனம் எழுதி இயக்கியுள்ளார். எடிட்டர், இயக்குனர், கதாசிரியர், தயாரிப்பாளர் என்று பன்முகத்தன்மை கொண்டவர் பீம்சிங் அவர்கள். இவரின் படங்கள் பெரும்பாலும் குடும்ப உறவுகள் மற்றும் அதன் உணர்வுகளை பற்றி பேசும் படங்களாக அமைந்து மக்களிடத்தில் பெரும் வரவேற்பை பெற்றது. இப்போது அவரின் குடும்ப வாழ்க்கையை பார்ப்போம். முதல் மனைவி சோனாபாய் தஞ்சாவூர் ஐயங்கார் குடும்பம். இவர் புகழ்பெற்ற இயக்குனர்களான கிருஷ்ணன், பஞ்சு என்ற இருவரில் கிருஷ்ணன் அவர்களின் தங்கை ஆவார். பின்னர் அவர் தமிழ் மற்றும் மலையாள திரையுலகில் பிரபலமான நடிகையான சுகுமாரி அவர்களை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார். இத்தம்பதியருக்கு சுரேஷ் பீம்சிங் என்ற மகன் பிறந்தார். முதல் மனைவி சோனாபாய் மூலம் 2 மகன்கள். ஒருவர் புகழ்பெற்ற திரைப்பட படத்தொகுப்பாளராக இருக்கும் திரு லெனின் அவர்கள், மற்றொருவர் திரு கண்ணன் அவர்கள். இவர் புகழ்பெற்ற திரைப்பட ஒளிப்பதிவாளர் ஆவார். பீம்சிங் அவர்கள் ஜனவரி 16, 1978 ஆண்டு தனது 53 வயதில் மறைந்தார். அவர் மறைந்தாலும் அவரின் காலத்தால் அழிக்க முடியாத காவியங்கள் என்றென்றும் நம்முடன் வாழ்ந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு பிடித்த பீம்சிங் படம் எதுவென்று கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சினிமா தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம கேலக்ஸி தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி.